வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. உலகெங்கும் வேதாத்திரியத்தை தன் உயிர் மூச்சாக பரப்பி வரும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்களையும், இந்த கல்வி பரப்புவதற்கு அறங்காவலர்களாக இருந்து முழுமையாக அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அறங்காவலர்களையும், பட்டி தொட்டி முதல் பல்கலைக்கழகம் வரை இந்த கல்வியை எடுத்து பரப்பி கொண்டு வரும் அனைத்து நிலை இயக்குனர் பெருமக்களையும், அடாது மழை பெய்தாலும் விடாது இந்த வேதாத்திரிய கல்வியை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கும் தொழில்நுட்ப பிரிவு அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும், நல்லதொரு துரிய தவத்தை ஏற்றி சிந்தனை உரை வழங்கிய ஏற்புரையை வழங்கிய வினோதினி அம்மா அவர்களையும், இந்த இணையதளத்தில் இந்த அனுபவம் என்ற தலைப்பில் சிந்தனை உரை கேட்க இணைந்திருக்கும் அருள்நிதியர்களையும், இணைய போகும் அருள்நிதியர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். வேதாத்திரி மகரிஷியின் அனுபவ தொகுப்பு தான் இந்த வேதாத்திரியத்தை நாம கத்துக்கிட்டு இருக்கோம். அனுபவம் என்பது வெறுமனே தகவல்களை பெறுவது மட்டுமல்ல, அதை உணர்ந்து புரிந்து கொண்டு நடைமுறையில் பயன்படுத்துவதுதான். இது ஒரு நனவான நிகழ்வு. இது ஒரு நபரின் அறிவு மற்றும் புரிதலை வளர்க்குது. இந்த அனுபவத்தை 4 கிளாசிபிகேஷனா பிரிக்கிறாங்க. நேரடி அனுபவம், உணர்ச்சி அனுபவம், வாழ்ந்த அனுபவம், நடைமுறை அனுபவம்னு. ஒரு செயலில நேரடியா ஈடுபடுவதன் மூலம் பெறப்படும் அறிவு நேரடி அனுபவம். உதாரணமா நம்ம வாகனம் ஓட்டுறோம், இல்ல சமைக்கிறோம், அதெல்லாம் நேரடியா நமக்கு அனுபவம் கிடைக்குது. உணர்ச்சி அனுபவம்ன்றது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு நபர் உணரும் உணர்வு, குறிப்பாக தங்களுக்குள் ஏற்படும் மனமாற்றங்கள் தான். வாழ்ந்த அனுபவம் லைவ்டே எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நபரின் தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் அதன் மூலம் அவர்கள் பெற்ற அறிவு மற்றும் முடிவுகளின் தொகுப்பாகும். இது அவர்களின் கலாச்சாரம், சமூகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை பயணத்தை அடிப்படையாக கொண்டது. நடைமுறை அறிவுன்றது ஒரு விஷயத்துல நேரடியா ஈடுபடுவதன் மூலம் பெறப்பட்ட நடைமுறை அறிவு. இது புத்தக படிப்பாகவும் இருக்கலாம், தத்துவார்த்த அறிவாகவும் இருக்கலாம். அனுபவம் என்பது பட்டறிவை குறிக்கும். இது ஒருவர் தானே பட்டு தெரிந்து கொள்ளும் அறிவு. நிகழ்ந்தவற்றை அறிவதும் ஆவதை உணர்வதுமான அக அறிவு. ஒரு காரியத்தை செய்து அதிலிருந்து நேரடியாக கற்றுக்கொள்வது அனுபவம். ஒருவருக்கு ஏற்படும் நிகழ்வுகளின் மூலம் அவர் பெறும் அக அறிவுதான் அனுபவம். தவறுகளுக்கு ஒருவர் சூட்டிக்கொள்ளும் அருமையான பெயர் தான் அனுபவம். தானே பட்டு தெரிந்து கொள்ளும் அறிவுதான் அனுபவம். ஒவ்வொரு தோல்வியும் ஓர் அனுபவம் தான். ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம் தான். நாம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை, ஒவ்வொரு நாட்டமும் ஒரு பட்டறிவு. ஏழ்மையின் அடித்தளமும் செல்வத்தின் சிறப்பும் எத்தகவை என நான் அனுபவித்து விட்டேன். வாழ்வியனிலே மேடு பள்ளம் வரும் மூலம் கண்டேன் அப்படி ஞான களஞ்சியத்துல 174வது பாடல்ல மகான் வேதாத்திரி கொடுத்திருக்கார். ஏழ்மையின் அடித்தளமும் செல்வத்தின் சிறப்பும் எத்தகவை என நான் அனுபவித்து விட்டேன். வாழ்வியனிலே மேடு பள்ளம் வரும் மூலம் கண்டேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவர் தனது வாழ்வில எதிர்கொள்ளும் செயல்கள், சவால்கள், வெற்றிகள், தோல்விகள் என அனைத்தையும் அனுபவத்தின் அடிப்படையிலே அவங்க புரிந்துக்கிறாங்க. இது புதிய அறிவை பெறவும் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளவும் உதவுது. அனுபவம் வாழ்க்கையை மட்டும் அல்ல, மாற்றங்களையும் மாறும் மனித குணங்களையும் கற்றுத்தரும். அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் பேச்சை நிறுத்திக் கொள்ளும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட முயற்சித்து பார்த்து அது கிடைச்சா வெற்றி, இல்லைன்னா தோல்வி, ரெண்டுமே வாழ்க்கைக்கு அவசியம்தான் உணரணும். அனுபவம் தான் வாழ்க்கையை பொதுவாக கற்றுக் கொடுக்கும். பக்குவம் என்பது அறிவினால் வரக்கூடியது அல்ல.
உங்க வாழ்க்கையில நீங்க வாங்கின அடிகளால வரக்கூடியது. சில அனுபவங்கள் கற்றுக் கொடுப்பதை போல வேற யாராலையும் நமக்கு கத்துக் கொடுக்க முடியாது. அடுத்தவர் பட்டு பெற்ற அனுபவத்தில் நாம் கற்றுக்கொண்டால் நமக்கு நேரம் மிச்சம், வாழ்க்கை உச்சம். இப்ப வேதாத்திரி மகரிஷி எவ்வளவு அடிபட்டு நமக்கு கொடுத்திருக்காரு, நாம ஆலமரத்தின் கீழே இருந்து அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்கிறீங்களா? அத போல அனுபவசாலிகளுடைய பேச்சை அலட்சியப்படுத்துபவர்களே வாழ்வில் துன்பம் அடைகிறாங்க. இது நமது நன்மைக்கு தான் என்று அதை புரிந்து கொண்டு அதை கேட்டு அதன் வழி நடப்பவர்களை அனுபவம் இன்பத்துக்கு அழைத்து செல்லுது. அனுபவம் கண்டவர்களின் அறிவுரைகளை கேட்டு அதன் மூலம் முன்னேறிய அனுபவசாலிகள் ஒருத்தவங்க இருக்காங்க. சத்தியத்தின் அருமையை புரிந்து அதன்படி நேர்மையா நடக்கிற அனுபவசாலிகளும் இருக்காங்க. பிறர் வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை தனது வாழ்க்கையில் கடைபிடித்து வரும் அனுபவசாலிகளும் இருக்காங்க. பெரியவர்கள் சொல்லி கேட்டு அதன்படி நடந்த அனுபவசாலிகளும் இருக்காங்க. தங்கள் வாழ்வின் உதாரணத்தை பெரியவர்களை குறிக்கோளாக காண்பித்து சிலர் சொல்லுவாங்க. பெரியவர்கள் சொன்னதை கேட்காமல் தன் மனவழிப்படி நடந்து வாழ்க்கையில் அடிபட்ட அனுபவசாலியும் இருக்காங்க. பெரியவர்கள் ஆனதும் தனது வாழ்வில் நடந்தவற்றை பிறருக்கு அறிவுரையா சொல்றவங்களும் இருக்காங்க. முதல் அனுபவசாலி அதிர்ஷ்டசாலினா பெரியவங்க சொல்றதை கேட்டு நடக்கிறது. அடுத்து இரண்டாம் அவர் கடுமையான முயற்சியால அவர் வாழ்க்கையில முன்னேறாரு. வாழ்க்கையில எதிர்பாராத வகையில் ஆழமாக அடிபட்ட பின்னர் தான் சிலரின் உண்மையான முகத்தை, அவங்களுடைய குணத்தை புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையில எதிர்பாராத வகையில ஆழமா அடிபட்ட பின்னர் தான் சிலருடைய உண்மையான முகமும் குணமும் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாரும் வாழ்க்கையில அவங்கவுங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஒரே ஒரு தடவை இத்தகைய கசப்பான அனுபவம் ஒருவரின் மூலமாக கிடைத்திருந்தால் அதுவே வாழ்நாளுக்கும் போதுமானது. அனுபவம் புதுமைதான், அது வாழ்க்கைய மெதுவா கற்றுத்தரும். ஒவ்வொரு நாளும் புதுமைதான். வாழ்வின் அனுபவம் ஒருவனை எப்படி வேணுமானாலும் மாற்றலாம். அனுபவம் இல்லாத வாழ்க்கை இல்லை. அதை அனுபவிக்கிறேன்னா அது வாழ்க்கையே இல்லை. அனுபவம் இல்லாத வாழ்க்கை இல்லை, அதை அனுபவிக்கிறேன்னா அது வாழ்க்கையே இல்லை. நல்ல அனுபவம் கிடைச்சா பரவசப்படணும், மோசமான அனுபவம் கிடைச்சா பக்குவப்படணும். இதாங்க வாழ்க்கை. நல்ல அனுபவம் கிடைச்சா பரவசப்படணும், மோசமான அனுபவம் கிடைச்சா பக்குவப்படணும். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம். அனுபவம் ஆள் ஆளுக்கு மாறுபடும். சுகமோ துக்கமோ அனுபவம் நம்ம பலப்படுத்துது, காயப்படுத்துது, சிரிக்க வைக்குது, அழ வைக்குது. முடிவுல இது எது வாழ்க்கைன்னு சிந்திக்க வைக்கிறது. அனுபவம் என்றா நம் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையெல்லாம் அனுபவம் தான். அனுபவம் வாழ்க்கையில் நாம் யாரை நேசிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. அனுபவங்களை அனுதினமும் தந்து செல்ல தவறுவதில்லை வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு வாழ்க்கை. அனுபவங்கள் எவ்வளவு அதிகமாக உள்ளனவோ அவ்வளவு மேலானதாக நீங்க வாழ்க்கையில மேன்மையடையலாம். சிலர் அன்பை தருகிறார்களோ இல்லையோ அனுபவத்தை மட்டும் கொடுத்துட்றாங்க. அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் வாழ்க்கையில் அதிகம். எனக்கு நீ உனக்கு நான் என்பது அன்பின் வரிகள். எனக்கு நீ உனக்கு நான் என்பது அன்பின் வரிகள். யாருக்காகவும் யாரும் இல்லை என்பது அனுபவத்தின் வரிகள். மனம் தனக்கான அனுபவம் கிடைக்க வரை யாருடைய அறிவுரையும் எளிதில ஏற்காது. மற்றவர்களின் வார்த்தைகளை விட உங்களின் அனுபவம் உங்களுக்கு ஒரு உண்மையான வழிகாட்டி. வெற்றி அல்லது அனுபவம், இதுதாங்க வாழ்க்கை. நமக்கு கற்றுத்தருவது தோல்வி என்ற ஒன்று இல்லவே இல்லை. அனுபவம் என்பது உங்கள் வாழ்க்கையின் நடப்புகள் அல்ல. உங்களுக்கு ஒன்று நடக்கும் போது நீங்கள் என்ன செய்கிறீங்க என்றதுதான். நன்மை, தீமை, கசப்பு, இனிப்பு, இருளு, ஒளி, கோடை, குளிர் என எல்லா வழிகளிலும் வாழ்க்கைய நாம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாவற்றிலையும் இரு பக்கத்தையும் அனுபவிக்கணும். துக்கமும் இருக்கும், இன்பமும் இருக்கும். அனுபவத்தை கண்டு பயப்படாதீங்க. ஏன்னா நிறைய அனுபவங்களுடன்
மேல மேல நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. நீங்கள் எப்போதும் சரியானவர்கள் என்று நினைத்தால் வாழ்க்கையிலிருந்து நீங்க எதையும் கத்துக்கலன்னு அர்த்தம். வாழ்வில் எதுவும் அவமானம் இல்லைங்க, எல்லாமே ஒருவித அனுபவம் தான். யாராவது உங்களை அவமானப்படுத்தினா ஒரு அனுபவம் உங்ககிட்ட சேருதுன்னு நினைச்சீங்க. அனுபவம் என்பது உணர்தல். விளைவுகளை ஆராய்ந்து அறிந்து காரியங்களை செய்வது அனுபவத்தின் விதை. எது சரி எது தவறு என்பதை நிதான அனுபவத்தின் மூலமாக உணர்ந்து அதை செயல்படுத்துவதே ஞானம். வேதாத்திரி மகரிஷி இந்த சமூகத்துல எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க. அவர் இந்த எக்ஸசைஸ் இந்த தத்துவங்களை அவரா பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் போது என்ன சொன்னாங்க எல்லாருமே, அது ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைத்தியம்னு சொல்லதானே இன்னைக்கு உலக சமாதானத்துக்கு எல்லாரும் நல்ல கருத்துக்கள் இருக்குதுன்னு ஏத்துக்கிறாங்க. இறைவனுக்கு கூட ஞானத்தை சொல்வதற்கு அனுபவசாலியின் உடலே தேவைப்படுகிறது. இறைவனுக்கு கூட ஞானத்தை சொல்வதற்கு அனுபவசாலியின் ஒரு உடலே தேவைப்படுது. அனுபவம் நீ யார் என்பதை உனக்கு அறிய வைக்கும். பின் ஏன் வந்தாயோ அதை புரிய வைத்து அதை நிறைவு செய்யும். எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதான் அவர்களின் விதி. இதை நாம் மாற்றி அமைக்க முடியாது. அவர்களுக்கு அனுபவம் தான் குரு. அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக் கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்ளுவாங்க. எது நடந்தாலும் நமக்கு அனுபவமே என்ன உணர்ந்துக்கணும். எதுவும் உன்னால் நிகழ்வதில்லை, நிகழப் போவதும் இல்லை. அனுபவம் ஆற்றலை கொடுக்குது. ஆற்றலானது ஒரு புதிய அனுபவத்தை உருவாக்குது. ஆற்றலும் அனுபவம் இணைந்ததுதான் ஆத்மா. அனுபவம் என்பது இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு வரன்னு கூட சொல்லலாம். அனுபவம் என்பது இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு வரம். நல்ல அனுபவங்களே உலகில் மிக சிறந்த வாழ்க்கையை கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு வரம் நிறைந்த வாழ்க்கை தந்தை இறைவனின் அருளால் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு மனசார வாழ்த்துவோம். அம்மா வினோதினி பாடினாங்க இல்லைங்களா ஆரம்பத்திலே, தேவை உணர்வாய் எழுந்த உடல் இயக்க சிறப்பேதான் உயிரறிவான் புலங்களுக்கு ஏற்ப தேவைகளை முடிக்க சூழ்நிலைகள் தமை தெரிந்து உடல் கருவிகளின் அமைப்புக்கு ஏற்ப தேவைகளை முடிக்கின்ற செயல்களாகும். திரும்ப திரும்ப செய்ய அனுபவமா. தேவையே அறிவியக்க முதல் கட்டமாகும். தன் மூல நிலை உணர்தல் முடிவு கட்டமாகும். மனது அறிவு ஆட்சி செய்து என்னைக்கு நமக்கு குருபிரான் அவருடைய ஆற்றலோடு நமக்கு புருவ மத்தியில உயிரை அறிய வச்சாரோ அன்னையிலிருந்து நீங்க எந்த செயல் செய்தாலும் என்னுடைய நோக்கம் என்னங்க, இறைநிலையை நோக்கிய பயணத்திலேயே இருக்கணும். உங்க தேவைகளை மகான் சொல்லுவார் இல்லைங்களா, ஒன்னால ஒண்ணு கிடக்கூடாது, அளவு முறை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்க தேவைகளுக்கு மட்டும் உங்க ஞானேந்திரியன் கர்மேந்திரங்களை யூஸ் பண்ணிட்டு மீதி அனைத்து நேரமும் இறை சிந்தனையோட இருந்தா நம்ம வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையை உணரலாம் என்றதுதான் அந்த கவியனுடைய கருத்து. தேவையானவற்றை செய்வதும் மற்றும் தேவையற்றவற்றை செய்யாமல் இருப்பதும், தேவையானவற்றை தெரிந்தும் செய்யாமல் இருப்பதும், தேவையற்றவற்றை தெரிந்தே செய்து கொண்டிருப்பதும் தான் அனுபவம். தேவையானவற்றை செய்வதும் மற்றும் தேவையற்றவற்றை செய்யாமல் இருப்பதும், தேவையானவற்றை தெரிந்து செய்யாமல் இருப்பதும், தேவையற்றவற்றை தெரிந்தே செய்து கொண்டிருப்பதும் தான் அனுபவம். ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் முடியும் போது ஒரு அனுபவம். அதுதானே வைரமுத்து பாடுவாங்க, ஐயா பாடுவாங்க இல்லைங்களா, வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு இது சேதி தரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் தான் கொடுக்குது. அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது. ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. ஆணவம் வாழ விடாது, அனுபவம் வீழ விடாது. உலகில் உருவாகிய பொருள்கள் யாவும் அனுபவத்தால உருவானதுதான். உலகத்துல உருவான பொருள்கள் யாவும் அனுபவத்தால உருவானதுதான். கொஞ்சம் பேசி நிறைய கேட்டு அதிகம் பகிர்வதே அனுபவம்.
அனுபவம் மூளைக்குத்தான், இதயத்திற்கு இல்லை. அனுபவம் மூளைக்கு தான், இதயத்துக்கு இல்லை. நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து தான் பிறக்கின்றன. ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது. அனுபவம் என்பது எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்பது அல்ல. அனுபவம் என்பது எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்பது அல்ல. எதையும் எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதேதான். முதிர்ந்த என் பேனாவும் நரைத்த என் காகிதமும் இன்றைய அனுபவம் என்னும் மையை விட்டு செல்கிறது. முதிர்ந்த என் பேனாவும் நரைத்த என் காகிதமும் இன்றைய அனுபவம் என்னும் மையை விட்டு செல்கிறது. அனுபவம் என்றாலே முதிர்ந்தது என்றுதான் பொருள். அனுபவம் என்பது கனி. அனுபவம் என்பது பொறுமையினால் பூத்த மலர். அனுபவத்திற்குள் நிதானம், சகிப்புத்தன்மை, அகிம்சை ஆகிய மூன்றும் கலந்திருக்குது. அனுபவத்திற்கு அவசரம் இல்லை. அவசரப்பட்டால் அது அனுபவம் இல்லை. அனுபவம் என்பது அறிவுள்ளவர்களின் முதல் கலை. அனுபவம் நிறைந்தவர்கள் அமைதியாக இருப்பாங்க. எதையும் சாட்சியாதான் பார்ப்பாங்க. அனுபவத்தின் மொழி மௌனம். அனுபவம் நிறைந்தவர்களின் செயல்கள் பிறருக்கு போதனைகளை அள்ளித் தருகின்றன. அனுபவம் தைரியத்தை தருகிறது. தைரியம் அனுபவத்தை உருவாக்குது. அனுபவம் நிறைந்தவர் சொல்வதை கேட்பவன் வருவதை எதிர்கொள்கிறான். அதை கேட்காதவன் வந்த பின் அனுபவிக்கிறான். எத்தனை கற்றிருந்தாலும் அனுபவம் என்பதே முதல் பாடம். 1000 அறிவுரைகளை விட ஒரு அனுபவம் சிறந்த பாடத்தை கற்றுத்தருது. வாழ்வின் எல்லா அனுபவங்களே ஒன்று வெற்றி அல்லது பாடம். வாழ்வின் எல்லா அனுபவங்களுமே ஒன்று வெற்றி அல்லது அனுபவம், அனுபவ பாடம். கல்வியால் கிடைத்த பாடத்தை விடவும் அனுபவம் தரும் பாடம் ஆயுள் உள்ளவரை மறக்காது. அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு, அனுபவம் அளித்த பாடங்களை மறந்து விடாது. அனுபவம் என்ற பாடத்தை வாழ்க்கை கற்றுத்தருகிறது. வாழ்க்கை என்ற பாடத்தை அனுபவம் கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடத்தை புரிய வைக்குது. அது உனக்குள் உள்ள உணவு பலத்தை உனக்கு புரிய வைக்குது. உனது பலவீனத்தையும் அது தெரிய வைக்குது. அனுபவம் என்பது அவரவர் வாழ்க்கையில் அவரவர்கள் செய்த முயற்சியின் பலன். சிலர் அதில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அதுல அவர்கள் எப்படி தோல்வி அடையாமல் இருப்பது என்பது பிறருக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். சிலர் அதில் வெற்றி அடைஞ்சிருக்கலாம். எப்படி வெற்றி அடைவது என அவர் பிறருக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆக இரண்டுமே கேட்பவருக்கு வெற்றி தான். இதைத்தான் அனுபவ பாடம்னு சொல்லுவாங்க. புன்னகையின் வழியாகவும் அழுகையின் வழியாகவும் பல பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறோம் நாம வாழ்நாள்ல. பணமில்லா வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் வாழ்க்கையில இருக்கதான் செய்யுது. விலை முடிக்க முடியாத அனுபவங்களை பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு, அனுபவம் அளித்த பாடங்களை மறந்து விடாதே. ஓவியம் என்பதற்கு இதுதான் வரையறைன்னு கிடையாது. ஓவியம் என்பதற்கு இதுதான் வரையற விதியே கிடையாது. வரையறைக்கும் எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கும். ஒரு ஓவியம் வெவ்வேறு தோற்றங்களை நம் மனதுல உணர வைக்கும். அத போலதான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அதில் அவரவர் உணரும் விஷயங்கள், அனுபவ பாடங்கள் எல்லாமே எல்லையற்றது. அனுபவம் என்பது லட்சியத்தை அடைவதற்கான வழியாகும். பல லட்சியத்தை அடைவதில் லட்சணத்தை கொண்டு வருவதற்கு அனுபவம் என்ற பாடமே உலகில் மிக சிறந்த கல்வியை. சிறந்த ஏட்டறிவாலும் கல்வி அறிவாலும் அறிய முடியாத பாடத்தை பட்ட அடிகளால் அனுபவம் என்ற பெயரில் அறிகிறோம். கணிப்பு தவறாகலாம், ஆனா அனுபவம் ஒருபோதும் தவறாகாது. ஏன்னா கணிப்பு என்பது நம் மனதின் கற்பனை, அனுபவம் என்பது நம் வாழ்க்கையின் பாடம். அனுபவத்திற்கு அளவு கடந்த சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா அதற்கு நிகராக சொல்லி கொடுக்கும் ஆசிரியர் வேறல்ல. அனுபவம் என்பது ஒரு புது மாதிரியான உபாத்தியான். அனுபவம் என்ற ஒன்றுதான் மிக சிறந்த ஆசிரியர்.
அது பாடங்களை கற்றத்தந்த பின் பரீட்சை வைத்ததில்லை. பரீட்சைகளின் மூலம்தான் பாடங்களை கற்றுத்தருது. அனுபவமே உலகின் மிக சிறந்த ஆசான். ஆசிரியரால் கூட கற்றுக் கொடுக்க முடியாது. அனுபவம் கொடுத்ததை ஆசிரியர் கற்றுக் கொடுக்கின்றார். குரு அனுபவத்தை கொடுக்கின்றார். அனுபவம் என்ற நற்சிந்தனையால் உருவாக்கப்பட்ட கோவில், அந்த கோவிலில் தந்தை இறைவன், அப்பா ஆசிரியர், சத்குரு நமக்கு அனுபவத்தை கொடுக்கிறாரு. இந்த 3 வடிவில தான் ஒருத்தவங்களா நம்ம கோயில்ல இருக்காங்க, கருவறையில. சந்தோஷங்களை காட்டிலும் துன்பங்களே நல்ல அனுபவங்களை தருது. நாம் பெற்ற அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், இதை யாவும் நமது முன்னேற்றத்துக்கு உதவிய அனுபவ படிக்கட்டுகள். இந்த அனுபவ படிக்கட்டுகள் நம்மை முன்னேறுவதற்கு உறுதியா இருக்குது. நமது மன உறுதி, துணிச்சல், பொறுமை, நிதானம், இதை யாவும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கற்றுக் கொடுத்தவை. இவற்றை எல்லாம் கற்பதற்கும் ஒரே குருவாக இருந்ததற்கும் எல்லாவற்றுக்கும் நாம பெரிய இழப்ப எல்லாம் விலையா இதுவரை கொடுத்திருக்கோம். அந்த இழப்புகளில் எதுவுமே நமக்கு இப்போது இழப்பா தெரியல. ஏன்னா இந்த இழப்புணர்ச்சி தரும் கவலையிலிருந்து மீண்டவர் தானே ஆத்மநாணி. அவரவர் அனுபவமே அவரவருக்கு அனுபவமே, அவரவர் அனுபவமே அவரவருக்கு அனுபவமே நம்மை ஞானி ஆக்குது. அனுபவம் என்பது பட்டை தீட்டப்பட்ட வைரம், உளியால் செதுக்கப்பட்ட சிலை, உணர்வால் எழுதிய உண்மை காவியமே அனுபவம். அனுபவங்களை முன்பின் தெரியாம ஒரு காரியத்தை செய்து அது மூலம் கத்துக்கிட்ட அனுபவசாலியும் இருக்காங்க, தங்களின் முயற்சியால கத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. எதை ஒண்ணு செலவழிச்சா தீர்ந்துடும், முயற்சியை மட்டும் செலவழிச்சா அனுபவம் கூடும். அனுபவம் என்பது சும்மா கிடைச்சிடாதுங்க, சிலவற்றை இழந்தாதான் கிடைக்கும். ஒரு முள்ளு குத்திய அனுபவம் காடளவு எச்சரிக்கை சமம். பெரும் அனுபவத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா எதுவுமே நன்மையாதான் முடியும். அனுபவத்தால் தெரிந்து கொண்ட அனைத்தையும், அனுபவத்தால் தெரிந்து கொண்ட அத்தனையும் பிறர் குறைத்த அதுவே சாத்திரம். அறிவுதனை அறிந்தோர்கள் ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ந்து அகன்ற நோக்கில் அனுமானமாய் உணர்ந்த உண்மை பிறர் குறைக்க அதுவே வேதம். அன்பு, அருள், தொண்டு, தவம், அறம், ஈகை, நல்லொழுக்கம், அறிஞர் பேரேன்னு சொல்லிட்டு மாக்கோளமாய் விளைந்த மது விருந்துல மகான் இந்த கவியை கொடுத்திருக்காங்க. அனுபவத்தால் தெரிந்து கொண்ட அத்தனையும் பிறர் குறைக்க அதுவே சாத்திரம். அறிவுதனை அறிந்தோர்கள் ஆழ்ந்து சிந்தித்தாராய்ந்து அகன்ற நோக்கில் அனுமானமாய் உணர்ந்த உண்மை பிறர் குறைக்க அதுவே வேதம். அன்பு, அருள், தொண்டு, தவம், அறம், ஈகை, நல்லொழுக்கம், அறிஞர் பேரேன்னு சொல்லி மகரிஷி குறிப்பிட்டிருக்காங்க. அனுபவம் புதிய சிந்தனைகளை உருவாக்குது, புதிய சிந்தனைகள் புத்துலகை உருவாக்குது. அனுபவம் கண் இல்லாதவரை கண் தெரிந்த ஒருவர் அழைத்து செல்வது போல அனுபவம் ஒற்றுமையின் மாலையாகும். அதில் உள்ள மலர்களின் மகிழ்ச்சி என்ற நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை உனக்கு போதி மரம், அது தனிமை தரும் அனுபவம். வேத வெளிச்சம்னு சொல்றாங்க. புனிதமான போதி மரத்தடியில தான் கௌதமர் நாணம் பெற்றதை போல வாழ்க்கையின் கடினமான அனுபவங்களும் உனக்கு நாணத்தையும் புரிதலையும் போதிக்குது. சின்ன சின்ன அனுபவங்கள் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதி. அதை சரிவர செய்தால் வாழ்க்கை சிறக்கும். கண்ணதாசன் சொல்றாரு, அனுபவம் என்பது பெரிதாக ஒண்ணும் கிடையாது, எல்லாவற்றையும் இழந்து பின்பு எஞ்சி நிற்கிறது தான். அனுபவத்தே தான் அறிவது வாழ்க்கைனா, ஆண்டவனே நீ என கேட்டேன், ஆண்டவன் சற்று அருகே நெருங்கி அனுபவம் நான் தான் என்றான் அப்படின்னு கண்ணதாசன் அந்த பாடல்ல குறிப்பிட்டிருப்பார். அனுபவசாலிகள் சொல்லும் போது கேட்கணும், இல்லைன்னா அனுபவம் சொல்லும் போது வருத்தப்படணும். தெரிந்து கொண்டேன் என்பதை விட தெளிந்து விட்டேன் என்பதுதான் அனுபவம். நீ உன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்துக் கொண்டு வாழ பழகிக்கல. அதுல நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அது ஒரு உனக்கு அனுபவம் தான்.
அதை வைத்து உன்னை நீ இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிக்கணும். மனப்பக்குவம் இல்லாதவன் நினைத்தபடி எல்லாம் நடக்கிறான். வழியில் கிடைக்கும் அனுபவங்கள் அவனுக்கு பக்குவத்தை உண்டாக்கிடுது. அனுபவம் என்பது உயர்ந்த மலையின் மேல் நின்று யாவற்றையும் தெளிவாக பார்க்கிறது போல. அந்த மலையின் உயரத்திற்கு ஏற்றதற்கு அவர் பட்ட சிரமமே அனுபவம். அனுபவம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி ஏற்படுது என்பது முக்கியம் இல்லை. அதை கொண்டு அவன் என்ன செய்யறான் என்பதுதான் முக்கியம். ஒவ்வொருத்தவங்களுடைய சுய அனுபவம் தான் அவங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு அது உதவியா இருக்கு. ஒரு இளம் சன்னியாசி ஒரு குரு கிட்ட போய் நான் துறவி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்றாரு. அந்த துறவியானவரு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுவாரு. அதுவும் அவ்வளோ இவர் எதிர்பார்த்த போன அளவுக்கு அதுக்கு அவருக்கு திருப்தி இல்லை. இதனால மனம் வெறுத்து அவர் ஆசிரமத்தை விட்டு வெளியே போலான்ற நிலைக்கு வந்துட்டார். அப்ப ஒரு இளந்துறவி மற்றொரு இளந்துறவி அங்க சத்சங்கம் நடத்துறாரு. அவரு ஆழமான கருத்துக்கள்லாம் அவரு கத்துக்க வந்தவருக்கு தகுந்த மாதிரி சொல்றாரு. அந்த கருத்துக்களை அவரு பல கோணங்களை ஆராய்ச்சி ஏறக்குறை 2 மணி நேரம் பேசினாரு. அந்த ஆசிரமத்துல இருக்கிற அந்த முதிய குரு இருக்காரு இல்லைங்களா, அவரு கண்களை மூடியவாறு அந்த பேசுறதுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பேச்சு முடிஞ்சுதான், ஐயா குருவே நான் பேசின பேச்சு எப்படி இருந்ததுன்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு கண் விழிச்சு சொல்றாரு, நீ எப்போது பேசன அப்படின்னு கேக்குறாரு. எப்படி இருக்கும் பாருங்க. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், 2 மணி நேரமா நீ பேசாம அமர்ந்துகிட்டு தான் இருக்க. அப்ப இதுவரை பேசியது யாருன்னு அந்த வந்த துறவி கேக்குறாரு. சாஸ்திரங்கள் பேசின, நீ படித்த புத்தகங்கள் பேசின, நீ உன் சுய அனுபவத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு குரு சொல்றாரு. இப்படிதான் பலரும் தாங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து கற்ற விஷயங்களை பேசி வராங்க. சுய அனுபவத்தை யாரும் பேசறதே கிடையாது. இப்ப உணர்வு தான் அனுபவம்னு சொல்றாங்க இல்லைங்களா. நம்ம ரமணர் தன்னோட இளம் வயதுல ஒரு நாள் தான் வீட்டு மாடியில இருக்க ரூம்ல மரண அனுபவத்தை அனுபவிக்கிறார். அது என்ன மரண அனுபவம்? தான் உயிரோட இருக்கும் போதே மரணிப்பதை போன்ற ஒரு அனுபவம். அவர் நேரா மாடி ரூம்ல இருக்கும்போது இறப்பை பற்றிய சிந்தனை அவருக்கு வருது. So he starts visualization his own death. நம்ம இறந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கற்பனை பண்றாரு. இறந்தவர் போலவே தரையில படுத்துக்கிறாரு. நமக்கெல்லாம் இது மாதிரி விஷுவலைசேஷன்லாம் கனவு மாதிரி வரும், மனம் விழிப்படைந்த நிலையில இருக்கும்போது. அந்த பையன் பின்னால ரமணராகணும் இல்லையா, அதனால அது சாதாரண விஷயம் இல்லாம நிஜமாவே அவருக்கு அந்த அனுபவம் கிடைக்குது. உடம்பு சில்லிட்டு போகுது, ஆத்மா உடம்ப விட்டு போகுது. எல்லோரும் சேர்ந்து அந்த உடம்ப சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஆத்மாவா இருக்கும் ரமணர் இதையெல்லாம் கவனிக்கிறாரு. நான் இறந்துட்டேனா, என் உடம்பு போயாச்சு, ஆனா நான் இன்னமும் இருக்கேனே. அப்ப உடம்பு இறுதி இல்லை, உடம்பை தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு தெரியுது. அப்படின்னா நான் யார்? இந்த கேள்விக்கு பதில் தான் ரமணரின் போதமையா இருந்தது. அவர் சொன்ன ஸ்டைலுக்கு ஆழியார்ல நான் யார் என்பதற்கு வேதாத்திரி மகரிஷி வேதாத்திரிய அன்பர்களுக்கு நல்ல பதில நான் யார் என்பதற்கு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இப்ப அவங்கவுங்களுக்கு கிடைச்ச அனுபவம் எது இருந்தாலும் அன்பின் வழியாக சொன்னீங்கன்னா எல்லாருமே, எவ்வளவு பேராசை கொண்டவனாக இருந்தாலும் சரி, இச்சை வயப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே கேட்பாங்க. எல்லா பெண்களிடமே ஒரு அனுபவம் தான். ஒரு நாட்டு மன்னன் தன் அரண்மனையில் நாட்டியம் ஆட வந்த பெண்ணின் அழகில் மயங்கி அவனை அடைய ஆசைப்படுறாரு. அந்த பெண்ண, மன்னா, நான் நடனம் ஆடுவது எங்கள் குலத்தொழில், நாங்கள் ஆண்டவனுக்கு தொண்டு செய்பவர்கள், அதனால இது வேண்டாமேன்னு சொல்றாங்க. அரசரை
ஆண்டவனும் அரசனும் ஒன்றுதான். நீ என் இச்சைக்கு இணங்கதான் வேணும், வா நான் இந்த நாட்டுக்கே உன்னை அரசி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு எவ்வளவு வாதாடியும் விடல. மன்னனிடம் கடைசியில் ஒப்புக்கொண்டா. அந்த பெண்ணு, சரி மன்னா, நாளை நீங்க எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும், நம்ம 2 பேரும் அமுது உண்டு சல்லாப்பிக்கலான்னு சொல்றாங்க. மன்னனும் அங்க போறாரு அந்த பொண்ணு வீட்டுக்கு. அந்த பெண் அரசருக்கு 16 வகை கலர்ல இனிப்பு கொடுக்குறாங்க. மன்னன், எனக்கு சாப்பிட பொறுமை இல்ல, நீயே ஊட்டி விடுன்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் ஊட்டி விடுறாங்க. மன்னர் சுவைக்கிறார். விருந்து முடிந்ததும் மன்னனிடம் அந்த பெண் கேக்குறாங்க, மன்னா 16 வகை இனிப்பு சாப்பிட்டீங்களா, ஒவ்வொன்றின் சுவை எப்படி இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க. நிறம் மட்டுமே வேறு, நிறம் மட்டுமே வேறு வேறு, சுவை ஒண்ணுதான் அப்படின்னு அரசர் சொல்றாரு. மன்னா, நாங்களும் அப்படித்தான், பெண்கள் நிறம் மட்டுமே வேறு வேறு, சுவை ஒன்றுதானே அப்படின்னு அந்த நாட்டிய பெண் சொல்றாங்க. மன்னன், அந்த அரசன் அப்பெண்ணின் காலில் விழுந்து வணங்குறாரு. தாயே, என் அறிவுக்கண் திறந்தவளே அப்படின்னு அப்படியே உணர்றாரு. இது கதை அல்ல, உண்மை. நம் வீட்டிலும் பெண்கள் உண்டு. பிற பெண்களிடம் பழகும் போது நம் வீட்டு பெண்களாக நினைத்து சகோதரர்களிடம் பழகுவதாக பழகுங்க. நட்பு வளருக்கும், பிற பெண்கள் மனதை காயப்படுத்தாங்க. இதே போல ஒரு குரு கிட்ட 2 சிஷியர்கள் பாடம் கற்க போறாங்க. அப்ப சொல்றாரு, இருட்டு மறைந்து சூரியன் உதயமாகும் போதுதான் வெளிச்சம் வருது. அப்ப இருட்டு இருக்கும்பொழுது வெளிச்சம் இல்ல, அப்ப நீங்க இருட்டு வெளிச்சம்ன்றத உதாரணம் சொல்லுங்கன்னு அந்த 2 ஸ்டூடெண்ட் கிட்டையும் கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, அந்த ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றான், ஐயா, வெகு தூரத்துல இருக்கிற அந்த மரம் தெரிஞ்சதுன்னா அது வேப்ப மரமா, அரச மரமா, ஆலமரமான்னு தெரிஞ்சதுன்னா வெளிச்சம் வந்ததுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இது தவறானது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இன்னொரு மாணவன் சொல்றான், ஐயா, தூர நிற்கிற விலங்குகள் பசுவா, பூனையா, ஆனையா, சிங்கமா, புலியான்னு தெரிஞ்சதுன்னா வெளிச்சம் வந்ததுன்னு அர்த்தம். நீங்க பௌதீக அடிப்படையில சொல்றீங்க இருட்டுக்கும் வெளிச்சக்கும், நீங்க ஆன்மீக அடிப்படையில பதில் யாரும் சொல்லல அப்படின்னு சொல்றாரு. குருவே, அப்ப நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 மாணவர்களும் சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, நீ கண் விழித்த போது உன் எதிரே நிற்கும் பெண்ணை சகோதரியாகவும் எதிரே நிற்கும் ஆணை சகோதரனாகவும் என்று பார்க்கிறாயோ, அன்றுதான் இருள் மறைந்து வெளிச்சம் வருகிறது என்று பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷியர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றாரு. ஆமாங்க ஐயா, கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேட்டதெல்லாம் கிடைத்து விட்டால் கடவுள் என்பான், கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டா கடவுள்னு சொல்லுவான். வேண்டியதெல்லாம் விட்டு போனா அது கல்லுதான் சொல்லுவான். பார்ப்பதெல்லாம் அனுபவித்தால் மச்சம் என்பான், அனுபவமே அடைந்து விட்டால் எச்சம் என்பான். இதுதான் அனுபவத்தினுடைய சாரம். இதுகாரும் இந்த சிந்தனை உரையை இந்த இணைப்பில் இணைந்து இந்த அனுபவம் என்ற சிந்தனை உரையை கேட்ட இருபால் மெய்யன்பர்களையும் இதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் அதற்கு உயிர் மூச்சாக இருக்கும் தொழில்நுட்ப பிரிவினர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கிறார்கள். கிருபாநிதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். அம்மா சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. உங்க யூடியூப்பே இதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் ஐயா. அப்ப உங்க யூடியூப் தானே பார்ப்பேன், அதுவே பெரிய அனுபவமும் ஒரு அனுபவமா இருக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் என்னுடைய நெட்வொர்க் கிடைக்குதான்னு தெரியல, அதனால ஹேண்ட்ரைஸ் பண்ணாம இருந்தேன். ஐயா நீங்க இப்ப சொன்னீங்க ஐயா, இருடுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னீங்க. அது சொன்னது ஒரு தெளிவா அது எல்லாருக்குமே பொருந்துமா ஐயா? அதாவது ஒருத்த பார்க்கும்போது ஒருத்தனை சகோதரனாவும் சகோதரியாவும் பார்த்தா
அதுல முழு வெளிச்சம் அவங்க பெற்றாங்க நம்ம எடுத்துக்கலாமா ஐயா? ஆமா, இன்னைக்கு நடக்கிற கருத்துகள் என்னமா, இன்னைக்கு வந்து தன்னை போல பிறரை நினை, என்னைக்கு மகான் தொட்டு உணர்த்தினாரோ அந்த அறிவின் தெளிவு அடைஞ்சதுன்னா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதுதானே அவங்களும் எதிர்பார்க்காங்க. அதனுடைய உள்ள அர்த்தம் தான் நீ கண் விழிக்கும் போது எதிரே இருக்கிறவங்கள, இப்ப விவேகானந்தர் எப்படி பேசின சகோதர சகோதரிகளை என்ன நக்கல் அடிக்க பார்த்தாங்க, சகோதர சகோதரிகளேன்னு சொல்லும் போது அந்த மாநாடே அதிர்ந்து கை தட்டினாங்க இல்லைங்களா? அத போல அனைவரையுமே நீங்க சகோதரனா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் இறைவனா பார்க்கறது தான் அர்த்தம். நன்றி. ஆனா அதுல ஒரு தெளிவு எல்லாருக்கும் உண்டா, நீங்க எல்லாம் அப்படியே சூப்பரா இருக்கியா, அதுல அந்த அத பாக்குறதுல எல்லாருமே தெளிவடைஞ்சிருவாங்களா அப்படின்னு எனக்கு தெளிவு தோணுது. அடையணும். நீங்க எந்த அளவுக்கு தவத்துல நோக்கி போய்கிட்டு இருக்கிறீங்களோ, இறை சிந்தனையில இருக்கும் பொழுது எதையாவது இழந்தா தானே உன்னை பெற முடியும். நான் சேர்த்து வச்சிருக்க பொருள், நான் சேர்த்து வச்சுக்கிற உறவுலே இருந்தீங்கன்னா எப்படி சகோதர சகோதரியா எல்லாரையும் பாப்பீங்க? ஏன் பையன், ஏன் பொண்ணு, ஏன் பேரன், ஏன் பேத்தி, இப்படிதானே பாப்பீங்க. இல்லையா, இப்பதான் புரியுது. அதாவது நீங்க அந்த ஏன், நான் ஏன், எனக்குங்கிறத விட்டு இப்ப தெளிவா பார்க்க சொல்றீங்க. ஆமா ஆமா. ஓகே 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 ஓகே. ஆமா ஐயா, அது புரியுது. அதாவது அந்த வேற உணர்வுகள்ல பார்க்காம எல்லாமே புரியுதுயா. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்புயா. வாழ்க வளமுடன். உங்க யூடியூபுக்கு வாழ்த்துக்கள்யா. வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றி. ரொம்ப நன்றியா, நன்றியா. வாழ்க வளமுடன். வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இணைப்பில் இருக்காங்க. ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க, கேள்வி கேட்கறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. தனப்பிரியா அவர்கள், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரொம்ப அற்புதமான பேச்சு ஐயா. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது. நான் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்தவதான், நெய்வேலின்னும் போது ரொம்ப பூரிச்சு போயிட்டேன் ஐயா. சரிங்கம்மா. கதை சொன்னீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளவு நேரம் நான் என்ன பேசுனேன் அப்படின்னு கேட்டீங்க. நான் நிறைய பதில் கெஸ் பண்ணேன். ஆனா நீங்க இவ்வளவு நேரம் நீ படிச்ச புக்கு தான் பேசுச்சு, நீ ஒண்ணும் பேசலன்னும் போது இப்பயும் நான் கேட்டதான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பேச்சு கூட அதுக்கு எல்லார போயிடுற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்தீங்க. அற்புதமான பேச்சு. நிறைய சிந்தனைகளை ஆராய்ச்சிக்கு அனுப்பி இருக்கு ஐயா. இந்த தெளிவு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக டிகேபி செல்வம் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. வணக்கம். நான் அரக்கோணம் ஜோதினர் மனவள கிளை மன்றத்துல பேசுறேன் ஐயா. துணை பேராசிரியர். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. ஆமா, நல்லா அருமையா இருந்தது ஐயா உங்க ஸ்பீச். மாணவர்கள் எல்லாம் எல்லாரும் சொல்றதுக்கோ எல்லாத்துமே ஒரு வழிகாட்டியா வந்தது. மகரிஷியுடைய வார்த்தைகள் பொண்ணு சொன்னீங்க. கதைங்கெல்லாம் நல்லா அருமையான கதை சொன்னீங்க. எப்படி அனுபவம் இருக்குன்றதுக்கெல்லாம் சொன்னீங்க. படிப்பு இருந்தாதான் சொன்னேன், படிச்சாதான் எல்லாத்தையும் பேச முடியும். எல்லா அனுபவத்தையும் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஐயா. நம்ம எல்லாருக்கும் சொல்றதுக்கு வாய்ப்பு நல்லா அருமையா இருக்குது ஐயா. மகரிஷியுடைய வேதாத்திரியத்திற்கே ஸ்பீச் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. நான் ஒவ்வொரு நிமிடம் சீக்கிரமா முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைச்சேன். அவ்வளவு டைம் போனதோட தெரியலீங்க ஐயா. எப்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறத விட இன்னும் சொல்ல மாட்டாரான்னு சொல்லும் போதுதான் ஒரு பேச்சாளருடைய சிறப்பு. சொல்ல மாட்டாரான்னு அப்படின்னு ஏன் நின்னு போச்சுன்னு இருந்து எனக்கு. இன்னொரு நாளைக்கு வந்தாலும் உங்க பேச்சை கேட்கணும்னு. சரி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மணிமேகலை அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. மிக சிறப்பான ஒரு சிந்தனைங்க ஐயா. இந்த அனுபவம்ங்கிற தலைப்புல நீங்க கொடுத்த உரைகளே மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்ங்கிறது தெரியுதுங்க ஐயா. அப்படி சொன்ன இருந்ததுங்க ஐயா. அதாவது எதை செய்யக்கூடாது என்று தருவது அனுபவம் சொன்னீங்க பாத்தீங்களா, அது மிக சரியான உண்மைங்க ஐயா. அதாவது அனுபவத்துல யாரும் பேசுறது இல்ல, புத்தகத்துல இருக்கிறத பேசுறாங்க அப்படின்ற இது மிக ஒரு நல்ல கருத்து. அதாவது நீங்க அனுபவத்தோட பேசுறீங்கிறது உங்களுடைய வார்த்தைகள்ல இருந்து நல்லா தெரியுதுங்க ஐயா.
ரொம்ப சரி, சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. அந்த நன்றிம்மா. முந்தின அன்பர் சொன்ன மாதிரி அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா 40 நிமிஷம் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஐயா. கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது வினோதனே போல இந்த நேரம் ரொம்ப சிறப்பா எடுத்துக்காம என்கிட்ட கொடுத்துட்டாங்கல்ல. அவங்களே முன்னாடி தானே கொடுத்தாங்க எனக்கு. அதான் வினோதினி ஐயா. தான் டைம் மேனேஜ்மெண்ட் மேனேஜர், அவங்க கரெக்டா கொடுத்தாங்க. சரிங்க, ரொம்ப சிறப்பான சிந்தனை வரீங்க ஐயா. தேங்க்யூ நன்றி. ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரீஷ் சுந்தர் வடிவேலையா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஹாப்பி பூஜா ஹாலிடேஸ். ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. சரஸ்வதி பூஜா அன்னைக்கு உங்க பூஜா ரொம்ப ஆடிட்ட இடமா மாதிரியே இருந்தது. இருந்ததா? ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. I was going through certain things. நீங்க சொல்லும்போது கனெக்ட் பண்ண முடிஞ்சது ஐயா. ஆனா ஐயா எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இன்னைக்கோ நாளைக்கோ யூடியூப்ல போட்டுருவாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் விட மாட்டாங்க. கேளுங்க, பொறுமையா நேரம் இருக்கும்போது கேளுங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பா ஐயா. ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம நமக்கு எல்லாம் நடக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்ம பண்ண ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். ஆனா நிறைய இப்போ சில விஷயங்கள்ல வந்து நம்ம தவறான செயலால சில சில பிரச்சனைகளும் துன்பமும் வருது. ஆனா துன்பத்தை வந்து ரசிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க ஐயா. இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படி பண்ணி, ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம பிளேம் பண்றாங்க. அதே விஷயம் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருந்தா நம்மள யாரெல்லாம் தூக்கி பேசுவாங்களோ இதெல்லாம் பண்ணுவாங்களோ, துன்பம் வரும்போது சீக்கிரம் விரல காமிச்சிடுறாங்க, பிளேம் பண்றாங்க. அதுதான் கேட்டேங்க ஐயா. அது எப்படி துன்பத்தை நகுன்னு சொல்லிட்டாரு வள்ளுவர். பட் ஆனா கஷ்டமா இருக்கு. அவங்க சொன்னதை நல்லா நீங்க வேதாத்திரிய சிந்தனைப்படி பாருங்க. துன்பம் வரும் வேலையிலே சிரிங்கன்னு தானே கணேசன் பாடி இருப்பாரு இல்லைங்களா? நான் ஒண்ணு ஒரு இடத்துல நீங்க காரை கிளப்புறீங்கயா, ஒரு இடத்துல இருந்து 4 வீலரை இல்ல 2 வீலரை கிளப்புறீங்க. அந்த இடத்துல பதிவை உண்டாக்கிட்டு கிளம்புமா இல்ல அப்படியே ஸ்மூத்தா போகுமா? சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு பதிவை உண்டாக்கிட்டு தான் கிளப்போம், ஒரு பள்ளத்தை உண்டாக்கிட்டு தான் கிளப்போம். இப்ப தீபாவளியில பண்ணும்போது ஒரு பட்டாசு வெடிக்கிறீங்க. அந்த இடத்துல ஒளி வந்த பிறகுதான், அந்த வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் வருது இல்லைங்களா? ஒரு ஒளியை கொடுத்துட்டு தான் அந்த சவுண்டே வருது. உன்னை இழந்த பிறகுதான் உன்னை பெற முடியும். துன்பம் வருதுன்னா அந்த துன்பம் கழிஞ்ச பிறகு நீங்க ஆனந்தமா இருக்கிறீங்கன்றதுதான் அதனுடைய கருத்து. வள்ளுவனுடைய கருத்து, துன்பம் வருது அப்படின்னா பள்ளம் இருக்குதுன்னா அடுத்தது மேடு இருக்கு, மேடு இருக்குன்னா அடுத்தது பள்ளம். அதுதான் துன்பம் வரும் வேலையிலே சரிங்கன்னா, ஏன் கர்மாவில இருக்கக்கூடிய சஞ்சிதா கர்மத்துல இருக்கக்கூடிய ஒரு பதிவு கழியுதுன்னு அர்த்தம். அப்ப சந்தோஷம் தானே படணும். கடன் கழியுதுன்னா சந்தோஷம் தானே. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே